மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் செயலிழப்பு காரணமாக சென்னையில் இரண்டாவது நாளாக 16 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, எத்தனை மணி வரையிலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன? இது எப்போது சரியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது? லாவண்யா, நேற்று 12 மணி அளவில் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட தொடங்கியது. பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் என்பது இணைய கம்ப்யூட்டர் வழியாக கொடுக்க முடியாமல் மேனுவலாக கையில் எழுதி கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக விமானங்கள் செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு நேற்று மாலை 5 மணிக்கு மேல் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. நேற்று 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதாவது சென்னைக்கு வரக்கூடிய 14 விமானங்கள், சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 14 விமானங்கள் என 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதே போல இன்றும் இந்த பிரச்சனை இன்னும் சீரடையாத காரணத்தினால் இன்று அதிகாலையிலிருந்து 10 மணி வரை 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது இண்டிகோ விமானங்கள் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய 8 விமானங்கள், அதே போல வரக்கூடிய 8 விமானங்கள் என 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு இந்த தொழில்நுட்ப பிரச்சனை சீரடையும் பட்சத்தில் விமானங்கள் இயக்கப்படும். இல்லையேல் இந்த ரத்து செய்யப்படக்கூடிய எண்ணிக்கை என்பது மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 57 அடியை எட்டியுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. கர்நாடக அணைகள் நிரம்பியதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு உயர்ந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று காலை வினாடிக்கு 40,018 கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலையில் 44,354 அடியாக அதிகரித்தது. மாலை 4 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 56.90 அடியாக உயர்ந்தது. அணையின் நீரிருப்பு 22.43 TMC-யாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து தொடர்ந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு கடந்த 2 நாட்களாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 47,000 கன அடியிலிருந்து 61,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கலில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 5வது நாளாக மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தூத்துக்குடி அருகேயுள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு வெளியேறியதால் 30 ஊழியர்கள் மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் மீன்களை பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் இந்த தொழிற்சாலையில் மின்கசிவு காரணமாக அமோனியா கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தொழிற்சாலை முழுவதும் அமோனியா வாயு பரவியதால் அங்கு பணியிலிருந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த 5 பெண்கள், ஒடிஷாவைச் சேர்ந்த 16 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் ஊழியர் உள்ளிட்ட 30 பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் தூத்துக்குடியில் உள்ள 2 தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக புதியம்புத்தூர் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு முறைகேடு சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் திருத்தப்பட்ட புதிய முடிவுகள் இன்று பகல் 12 மணிக்குள் வெளியாகவிருக்கின்றன. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி 571 மையங்களில் நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 24 லட்சம் பேர் பங்கேற்றனர். இந்த தேர்வு முடிவுகள் கடந்த ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான அதே நாளில் வெளியாகின. நடப்பாண்டு நீட் தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில மையங்களில் விதிகளை பின்பற்றாமல் 1563 பேருக்கு கருணை மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. இந்த கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாலும் பலர் முழு மதிப்பெண்கள் எடுக்க முடிந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதற்கு தடை விதிக்கப்பட்டது.
கருணை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு மட்டும் கடந்த மாதம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்தப்பட்டது. இதில் 813 பேர் மட்டுமே பங்கேற்றனர். நீட் கருணை மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கான முடிவுகள் கடந்த 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதனால் இடைநிலை நீட் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை 61ஆக குறைந்தது. இந்நிலையில் மே 5ஆம் தேதி நடந்த தேர்வின் வினாத்தாட்கள் கசிந்ததால் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று 50க்கும் மேற்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இதனிடையே வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்தது தொடர்பாக மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டது. மறுதேர்வு நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது சிபிஐ விசாரணை அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். முழு தேர்வும் புனிதத்தன்மையை இழந்தால் மட்டுமே மறுதேர்வுக்கு உத்தரவிட முடியும் என்றும் குறிப்பிட்டனர். வினாத்தாள் பல இடங்களுக்கு பரவியதற்கான உறுதியான ஆதாரங்களை வழங்காத வரை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் பீகார் காவல்துறையின் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் மாணவர்களின் விவரங்களை மறைத்து தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியான முடிவுகளை தனித்தனியாக இன்று பிற்பகல் 12 மணிக்குள் வெளியிட வேண்டுமென தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர். இன்று திருத்தப்பட்ட நீட் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. மத்திய பட்ஜெட் வரும் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் நாமக்கல் முதன்மையான இடத்தில் உள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் செயல்பட்டு வரும் நிலையில் கோழிகளுக்கான தீவன தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் எனவும் கோதுமை அரிசி, குருணை அரிசி போன்ற உபயோகமற்ற தீவன பொருட்களை மானிய விலையில் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளனர். மேலும் கோழி தீவனங்களுக்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்ல தான் இந்தியாவிலேயே குவாலிட்டியான முட்டை, தரம் வாய்ந்த முட்டை நம்ம உற்பத்தி பண்றோம். இது தனி மண்டலமா அறிவிச்சாக்க நமக்கு ஏற்றுமதி தடை இல்லாம போகும். இப்ப சப்போஸ் கல்கட்டால டிசீஸ் வந்தாலோ அல்லது கேரளாவில் டிசீஸ் வந்தாலோ டோட்டல் இந்தியாவிலே பேன் பண்ணிடுறாங்க. உலக தரம் வாய்ந்த ஆய்வகம் ஒன்று வேணுங்க. ஏன்னா நம்ம ரிசல்ட்டுக்காக எல்லாமே டிசீஸ் எல்லாமே போபால் அனுப்பி தான் நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கு. அது உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட் தெரிகிற மாதிரி உலக தரம் வாய்ந்த ஒரு ஆய்வகம் ஒன்று எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நாமக்கல்லில் நாள் ஒன்றுக்கு 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் மத்திய அரசு மானியம் அளித்தால் வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டனர். ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாம் நம்ம டர்க்கியெல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்மளுடைய நாட்டில் ஏற்றுமதி செய்கிற முட்டையினுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கு. அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் மார்க்கெட்டு, சப்சிடிகள் கொடுத்து நிறைய அந்த மாதிரி உதவிகள் பண்ணாங்கன்னா இது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் கோழி பண்ணையாளர்களுக்கு வாரியம் அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம பொருளாதாரத்தை உயர்த்தும் கோழி பண்ணை தொழில் மேம்பட மத்திய அரசு உதவ வேண்டும் என்பதே கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.